கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். என்ன தான் சோதனை வந்தாலும் அதை சாதனையாக்கி காமிக்கணுன்ற ஒரு ஆண்டாக அமையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில், நட்பு வட்டாரத்தில், கணவன் மனைவி இடத்துல, குழந்தைங்க இடத்துல எல்லாத்துட்டையும் பார்த்திங்கன்னா அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஆண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும். இது தப்பு, நீ அதை போகாத அப்படின்னு சொல்லி சிறந்த ஆலோசகராகவும் இருப்பாங்க இந்த ஆண்டு. அப்போது கன்னிராசிக்கு பார்த்திங்களா இந்த 2026ன்றது செல்வாக்கும் செல்வமும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷ ஆரம்பம் கண்டக சனியாக வந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ராகு பகவான் மிகவும் சாதகமான 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். அதனால நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. குரு பகவானும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு சீக்கிரமே, அதாவது ஜூன் மாதமே வந்துடுறதால அவங்களுக்கு கடன் பிரச்சனையும் இருக்காது. பண வரத்து அதிகமாக இருக்கும். எவ்வளோ தான் உங்களுக்கு கடன் இருந்தாலுமே அந்த கடனை ஃபுல்லாக மொத்தமாக கொடுத்து பைசல் பண்ணிவிட்டு பேங்க்லேயும் நிறைய சேவிங்ஸ் வந்துடும். ரொம்ப வருஷமாகவே வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களும் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க. மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கடன்கள் தீர்ந்து பண வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுடைய இன்னைய நிலைமை கண்ணீர் விட்டுக்கிட்டு கவலையோடு உட்காந்துருக்காங்க. இந்த 2026ஆம் ஆண்டு அவங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இந்த வருடம் பிறக்கிறதுனால இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் கண்டகச்சனி இருக்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வருஷம் பிறக்கும் போதே பாருங்கள், ராசிநாதன் புதனோட பிரபல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தைரியஸ்தானாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்கள்ட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாம் இந்த வருஷத்தில் வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு இருக்கும். கன்னிக்கு மாற்றமுள்ள நல்ல வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். பிற்பகுதி 5 மாதத்தை விட பிற்பகுதி 7 மாதம் டாப்பாக இருக்கும். அப்படியே தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்க போகுது. ஏற்றுமதி இறக்குமதி, அந்த நாட்டில் இது எனக்கு கிடைக்கலங்க, இந்த நாட்டில் வாய்ப்பு போச்சுங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, மெஷின் போட்டேன், அது போட்டேன், என்ன போட்டேன், அது மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்குன்ற மாதிரியாக இன்னொரு இடத்திலிருந்து அந்த ஆர்டர்கள் கிடைச்சி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு. கன்னிராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடந்த காலங்களில் விரக்தி அப்படிங்கிற விளிம்புக்கு போயிருந்தால் கூட திருப்தி அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக, எண்ணி பார்த்த காரியங்கள் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அடிப்படை தேவைகளுக்கு அல்லல் பட்ட நீங்கள் மிகப்பெரிய ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய யோகங்களை காலம் முழுவதும் அனுபவிக்கணும் அப்படின்னா கன்னிமார் தேவி வழிபாடு, அதாவது சப்த கன்னி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நித்தமும் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி.